யாழ்ப்பாணத்துலேருந்து வந்த ஒரு கதிர்வேல் ஒரு ஆள், நீங்கள் புக்ஸை தேடி எடுத்து பாருங்க, அவர் பெரியார் பற்றி என்ன சொல்கிறார். அன்னைக்கு பெரியார் அவருக்கு எந்த விளக்கம் சொல்ல, யாழ்ப்பாணத்துலேருந்து ஈரோடு வந்து பெரியாரை பார்த்து நான் தமிழுக்கு இந்த மாதிரி நான் சித்தாந்தங்களை சொல்லியிருக்கிறேன், நான் இந்த மாதிரி ஒரு புத்திசாலி, எனக்கு ஒரு சோசியல் எக்ஸ்போசர் வேணும் வந்த ஒரு ஆளை அவமானப்படுத்தி துரத்துறார் பெரியார். அவரை பற்றி நிறைய கருத்துக்கள் எழுதுறார். ஒன்றுமில்ல, கப்பலோட்டி தமிழன் தன் பையங்களுக்கு வேலை வாங்கி கொடு, சாப்பாட்டுக்கு வழின்னு பெரியார்ட்ட கேட்டார். அன்னைக்கு வெள்ளைக்காரன் கவர்மெண்ட். அப்போ வெள்ளைக்காரன் கவர்மெண்ட்டில் உங்களுக்கு என்ன டச் இருந்து வேலை வாங்கி கொடுக்கறதுக்கு? அதையும் அவர் செய்யலை. மருந்து வாங்கி கொடுக்க முடியாமல் கப்பலோட்டி தமிழை முதல் பையன் செத்து போனான். அன்னைக்கு பெரியார் பணக்காரன் தான். கப்பலோட்டி தமிழை முதல் பையன் மருந்து வாங்கி கொடுக்க முடியாது, செத்து போனான். ஒன்றுக்கும் விதி இல்லாமல் தொழுநோய் வந்து செத்தாரு சுப்பிரமணிய சிவா மதுரை ஜெயிலில். நீங்களா அவங்களை காப்பாற்றினீங்களா? இந்த சுதந்திரத்துக்காக போகிறோம். நீங்கள் என்ன சுதந்திரத்துக்காக போகிறீங்க? இவங்கெல்லாம் வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க எந்த பண்பியலை. இந்த பிரேமலதாவும் இந்த என்ன இளைஞர்களுக்கு என்ன சொல்ல வர்றீங்க நீங்கள் ஜோசியாரம் புறவு பண்ணால் மனோதத்துவ முறையாக நாங்கள் சொல்கிறோம். மனதை நம்ப வைக்கிறது